ஒரு குட்டி டின்னர் விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு பசங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வீட்லயே செஞ்சிடலான்னு, நான் ஆல்ரெடி வந்து இந்த குக்குடுன்னு ஒரு மசாலாலாம் விக்குது இல்லையா ஆன்லைன்ல. ஸோ அத ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதையும் வந்துருச்சு. நான் செய்யணும்னு நினச்சிருந்தேன். டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்களும் ஃப்ரைட் ரைஸ் கேட்டதால, நான் வந்து இப்போ வந்து கொஞ்சமா வந்து வெஜ்ஜீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கேரட்டு, கேப்சிகம்னா ஒரு அரை கேப்சிகம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பெரிய வந்து கடாய் வச்சுக்கிறேன். இந்த கடாய் நான் இப்போ தான் ரீசெண்டா வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்ல. 1280 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ரொம்ப வர்த்து. 32 சென்டிமீட்டர்ல இருந்து வாங்கியிருக்கேன். 5 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ட்ரிபிள் தான் வாங்கியிருக்கேன். இதே 32 சென்டிமீட்டர்ல நிறைய காஸ்ட் கொடுக்கறதுக்கு இருக்கு. கம்மியான காஸ்ட்ல குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ வந்து கொஞ்சமா வந்து ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த வெஜ்ஜிஸ்லாம் போட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேம்ல வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுலயே ஒரு 2 முட்டை வந்து நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். இது கூடயே வந்து நான் சிக்கன் வந்து கடையில தான் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதையும் வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கிட்டு, நான் ரைஸ் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 1 1/2 அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதையும் போட்டுட்டு, இந்த குக்குடு மசாலா வந்து அப்படியே போட்டுடணும். எந்த சாஸும் போட தேவையில்ல. நல்லா கிளறிட்டு லைட்டா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் வதக்குனா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி.